கயானா நாட்டுக்கு அடுத்தபடியா கச்சா எண்ணெய் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடமா நம்முடைய அந்தமான் நிக்கோபர் தீவு கூட்டங்கள்ல இருக்கு அப்படிங்கிறத இந்திய அரசு கண்டுபிடிச்சிருக்காங்களாம். ரொம்ப பெருமை பொங்க நம்முடைய மீடியாக்கள் எல்லாமே 2025 பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம 2021 இதற்கான அமெண்ட்மெண்ட் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன பெரிய திட்டம் போடுறாங்க அப்படின்னா, அங்கே கனிம வளங்கள் இருக்குது, அரிய தாதுக்கள் இருக்குது, அதை எப்படி எடுக்கிறதுங்கிற திட்டம். அந்த இடத்துல கிரேட் நிக்கோபார் அப்படிங்கிற ஒரு புதியதொரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ண போகிறாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து துறைமுகம் அமைக்கக்கூடிய வேலை. இதெல்லாம் செய்கிறது இந்தியாவினுடைய நல்லதுக்கல்லவா பிரசாத் அப்படின்னு கேட்டால், மனிதர்களை கொன்று தான், மனிதர்களை அப்புறப்படுத்தி தான் ஒரு ப்ராஜெக்டை நிறைவேற்றணுமா அப்படிங்கிற கேள்வி தான் இந்த வீடியோ கேட்க போகுது. ஒரு தீவு இருக்குது, அந்த தீவில் மக்கள் கூட்டம் வாழ்கிறாங்க, பழங்குடியின மக்கள். அவங்கள அப்புறப்படுத்த போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இந்த சென்டினல் தீவு பற்றி மக்கள் அறியாத விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ப்ளஸ் கிரேட் நிக்கோபார் தீவு அந்த ப்ராஜெக்டை பற்றிய விவரங்களையும் பேசலாம் வாங்க உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. வெறும் $9 பில்லியன் அளவிற்கு நம்ம செலவு பண்ணால் போதும், அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் இருந்து 2 லட்சம் கோடி லிட்டர் கச்சா எண்ணெயே நம்மளால் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்தியன் கவர்மெண்ட் இப்போது மக்களுக்கு சொல்லி இருக்கக்கூடிய செய்தி. இது நிச்சயமாக அந்தமானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய கவலையை ஏற்படுத்தியிருக்கும். ஒரு தனி தீவில் மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தனமாக உலக நாடுகள் எல்லாருமே வந்து சந்தோஷமாக அமைதியாக இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஊர் அந்தமான். அப்படிங்கிற அந்த ஒரு தீவு கூட்டத்துக்குள்ள சில பழங்குடியினரும் வாழ்கிறாங்க. அதுக்கு பேர் தான் சென்டினல் அப்படிங்கிற தீவு. இந்த தீவை பற்றிய விஷயங்களை வரிசையாக சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும், இந்த கச்சா எண்ணெயினுடைய தேவை அப்படிங்கிறது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னா, ரஷ்யா கிட்ட இருந்து தான் அதிகமான அளவில் நம்ம கச்சா எண்ணெயை இறக்குமதி பண்ணுறோம். இப்போது ரஷ்யாவினுடைய உதவியே இல்லாட்டினா கூட நம்ம அந்தமான் நிக்கோபர் தீவில் இருந்து கச்சா எண்ணெயை எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்தியாவினுடைய கண்டுபிடிப்பு. இதை ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் நம்முடைய எண்ணெய் வளத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அவர் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாரு. பட் இது 2021 இது பற்றிய விஷயங்களை பேச ஆரம்பித்தாங்க. அப்போ உள்ள காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 லட்சம் மரங்களை என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த இடத்துல 9 லட்சம் மரங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இப்போது காங்கிரஸ் வந்து வாயவே திறக்க மாட்டுறாங்க. மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க போகுது. இப்படிப்பட்ட நிலையில் இந்த பெரிய ப்ராஜெக்டை பற்றி காங்கிரஸ் வாய் திறப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதே நேரத்தில் இந்த ப்ராஜெக்டினுடைய யூஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். வெறும் 5-6 ட்ரில்லியன் டாலர் அளவிற்கான இந்தியாவினுடைய அந்த எக்கனாமி அப்படிங்கிறது இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம செயல்படுத்த ஆரம்பித்தோம்னா 20-25 ட்ரில்லியன் டாலராக உயரும் அப்படிங்கிறாங்க. இந்த அளவுக்கு வந்து ஒரு குதிரை பாய்ச்சலில் இந்தியாவினுடைய எக்கனாமி உயரும்னா இது தாராளமாக செய்யலாமே அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்போம். இது ஆரோக்கியமான ஒரு விஷயம்தான். கயானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு 2015 தான் அங்கே எண்ணெய் வளம் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு கயானா அரசு கோடிகளில் கொளிக்குது. எப்படி துபாய், அரபு நாடுகள், மிடில் ஈஸ்ட்லாம் வந்து இந்த எண்ணெய் வளத்தை வச்சு பெரிய அளவில் சம்பாதிக்கிறாங்களோ, அதே மாதிரி அந்தமான் நிக்கோபர் தீவுகளை மட்டுமே வச்சு இந்தியா யாருக்கிட்டையும் கடன் வாங்காமல் நம்ம பெரிய அளவில் சாதிக்க முடியும் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. இதுக்கு மிகவும் அச்சாரம் போடக்கூடிய வகையில் நீங்கள் பே ஆஃப் பெங்கால் அந்த இடத்துல வந்து ஒரு கிரேட் நிக்கோபார் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டையும் செய்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. இதெல்லாம் எந்த சேனல்லையும் இன்னும் வரல. ஆக்சுவலி வந்து இது வந்து ஒரு போர்ட், ஒரு இன்டர்நேஷ்னல் போர்ட், துறைமுகத்தை அமைப்பதற்கான ஒரு பெரும் திட்டம். அதில் இன்னொரு பகுதி தான் இந்த கச்சா எண்ணெய், அதில் இன்னொரு பகுதி தான் கனிம வளம் மற்றும் அரிய தாதுக்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒர்க்கு. சரி, இப்போ இந்த இன்டர்நேஷ்னல் ஒர்க் வந்து ஏற்படுத்துறதன் மூலிமா என்ன லாபம் அப்படின்னா, கொலம்போ
போர்ட் கிளாங்கு, சிங்கப்பூர், இந்த மூன்றையும் இணைக்குது. அதாவது மலேசியா, சிங்கப்பூர், கொலம்போ, ஸ்ரீலங்கா, இந்த மூன்றையும் இணைக்கக்கூடிய ஒரு பெரும் வேலையை தான் இந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு அந்தமானில் செய்ய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்தமானில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏர்போர்ட் இருக்குது, பட் வந்து துறைமுகம் அந்த இடத்துல இல்லை. இப்போ அந்த துறைமுகத்தை அமைப்பதற்கான வேலையை தான் இந்த கிரேட் நிக்கோபார் அப்படிங்கிற பேரில் இந்தியன் கவர்மெண்ட் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. அதாவது 9.6 lakh ட்ரீஸ் வந்து இதனால் டெஸ்ட்ராய் ஆகிடுமே, அழிச்சு போயிடுமே அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதற்கு பதிலாக வந்து ஹரியானாவில் கொண்டு போய் நாங்கள் புதிதாக காடுகளை உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சொல்லி ஈகோசிஸ்டத்தை நாங்களும் பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறத காங்கிரஸுக்கு நம்பிக்கை விதையை விதைச்சிருக்காங்க. எத்தனை பொட்டி கைமாறிச்சிச்சு அப்படின்னு தெரியல. இப்போ காங்கிரஸ் சத்தம் இல்லாமல் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, மணி கண்ட்ரோல் ஆயில் இந்தியா லிமிடெட் இவங்க கிட்ட தான் அந்த ஏலத்தை கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி தான் முழுக்க முழுக்க இந்த கச்சா எண்ணெய் எடுக்கக்கூடிய வேலையை செய்ய தொடங்கியிருக்கு. ஏலம் வந்து விட போகிறதா சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இதற்கான ப்ராஜெக்ட்டு, இதற்கான டீல் எல்லாமே 2024 அதற்கான வேலைகள்லாம் செய்ய தொடங்கிட்டாங்க. சும்மா கண் துடைப்புக்காக இப்போது ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி எல்லா பக்கமும் வந்து எண்ணெய் வளத்துறை அமைச்சரை வச்சு செய்திகளை போட விட்டுருக்காங்க. பட் இது ரொம்ப பழைய செய்தி. இந்தியா ஆயில் இறக்குமதியை ஒரு ஆண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா $9.8 பில்லியன் அளவிற்கு செலவு பண்ணுது. பட் இந்த ப்ராஜெக்டினுடைய வேல்யூவே, கச்சா எண்ணெய் ப்ராஜெக்டினுடைய வேல்யூவே $9 பில்லியன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஒரு வருஷத்துக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ணுறோம். வெறுமனா ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணாலே போதும், நம்ம அடுத்து தொடர்ச்சியாக நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்க வேண்டிய தேவையே இருக்காது அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் பெருமை பொங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே கனிம வளங்களும் அதிகமாக இருக்குது. லித்தியம், கோபால்ட், காப்பர் உள்ளிட்ட அரிய கனிமங்கள் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஆக்சுவலி இது வந்து ஆஸ்திரேலியா நிலவு கண்டம்பாங்க, அந்த இடத்துல அதிகமான அளவில் இந்த மாதிரியான அரிய கனிமங்கள் இருக்குது. அதே நேரத்தில் சீனா, உக்ரைன் இந்த மாதிரியான நாடுகளில் தான் இந்த அரிய உலோகங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யுரேனியம் உள்ளிட்ட பொருட்கள், துத்தநாகம் உள்ளிட்ட பொருட்கள் இது எல்லாமே அங்கே அதிக அளவில் கிடைக்குது. ஸோ அப்படிப்பட்ட இடத்தை தாண்டி இந்தியாவிலையும் இந்த பொருட்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இப்போ இந்தியன் கவர்மெண்ட் கண்டுபிடிக்கிறாங்க. ஈவன் ஜம்மு காஷ்மீரில் கூட லித்தியம் இருக்கிறத 2023 இந்தியன் கவர்மெண்ட் கண்டுபிடிச்சாங்க. அதற்கு பிறகு தான் பாகிஸ்தான், சீனா தொடர்ச்சியாக நடந்து வரக்கூடிய எல்லை தாண்டிய பயங்கரவாதம் இதெல்லாம் நடந்து இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். காரணம் என்னென்னா, லித்தியம் ஃபேக்ட்ரிஸ் வந்து அங்கே அமைப்பதற்கான வேலையை அடுத்து 2030 இந்தியன் கவர்மெண்ட் செய்ய போகிறாங்க எங்கே, ஜம்மு காஷ்மீரில். ஸோ 7 சீபெட் கடற்பரப்பில் மினரல் பிளாக், இந்த மினரல் பிளாக் வந்து ஏலம் விடுவதற்கான வேலையை இப்போ இந்தியன் கவர்மெண்ட் செஞ்சுருக்காங்க இங்கே அந்தமான் நிக்கோபார் தீவில். ஸோ செம்பு, நிக்கல், கோபால்ட், அதாவது பாலிமெட்டாலிக் நூடுல்ஸ் அதை வந்து எடுக்கிறதுக்கான வேலையை இந்தியன் கவர்மெண்ட் செய்ய போகிறாங்க. ஸோ இதற்காக வந்து 72,000 கோடி ரூபாய் பட்ஜெட்டும் இந்தியன் கவர்மெண்ட் ஒதுக்கி இருக்கிறதா செய்திகள் வெளியாகுது. சரி, இவ்வளவு நல்ல விஷயங்கள் மக்களுக்காக செய்கிறாங்களே, இந்தியா கடன் பிரச்சனையிலிருந்து தீர்ந்துருமே, இவ்வளவு ப்ராஜெக்டை எப்படி பிரசாத் வந்து நம்ம வேண்டான்னு சொல்கிறது அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக மனிதர்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாத வகையில் அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய இயற்கை வளத்தை பாதுகாக்கணும், மனிதர்களுக்கும் எந்த பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி விடக்கூடாதுங்கிறதுலையும் நம்ம அக்கறையாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது. சென்டினல் அப்படின்னு ஒரு தீவு, இந்த தீவு வந்து போர்ட் பிளேயர்லேருந்து மேற்கே 64 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. தீவினுடைய நீளம் வந்து 8 கிலோமீட்டர், அகலம் வந்து 7 கிலோமீட்டர். இந்த தீவில் மொத்தம் 180 500 பேர் பழங்குடியினர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. 1956 இது மனிதர்கள் போகக்கூடாது அப்படின்னு தடை விதிக்கப்பட்ட பகுதி. அது பழங்குடியினர் வாழுவதற்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய இயற்கை அரண். அதை அங்கே போனீங்க அப்படின்னா, ஏற்கனவே ஒரு அமெரிக்கர் வந்து யூடியூபர் ஒருத்தர் போனார், அங்கே வந்து அம்பு விட்டு அந்த சென்டினல் தீவில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் அவங்கள கொண்டுட்டாங்க. ஒரே ஒரு லேடி மட்டும் அந்த இடத்துக்கு வந்து போய் தேங்காய் பழம் இதெல்லாம் கொடுத்து அந்த மக்களை வந்து கவர்ந்தாங்க. அவங்க பேசக்கூடிய மொழியை அந்த லேடி வந்து பேசினாங்க, அதனால் அவங்கள ஏற்றுக்கிட்டாங்க. தொடர்ச்சியாக இந்த மாதிரி வேற்று மனிதர்களை தன்னுடைய அந்த இடத்துக்குள்ளே வருவதற்கு அவங்க அனுமதிக்கிறது இல்லை. படகுல, போட்டில் அரசு வந்து கொடுத்து அனுப்பக்கூடிய அந்த உதவிகளையும் அவங்க வாங்கிக்கிறது இல்லை. தொடர்ச்சியாக அந்த காடுகளை காப்பாற்றக்கூடிய காவலர்களாக ஆப்பிரிக்காவில் இருந்து கிட்டத்தட்ட 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்களுடைய முன்னோடிகள் வந்து அந்த இடத்துல தங்கியிருக்காங்க. இன்ன வரைக்கும் காசு வாங்காத காவலர்களாக அந்த காட்டை பாதுகாக்கக்கூடிய அந்த பழங்குடியினர் இந்த ப்ராஜெக்டில், இந்த கிரேட் நிக்கோபார் அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட்னாலையும் இவங்க பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது.
நிச்சயமாக இந்த 500 பேரும் வந்து அப்புறப்படுத்தப்படுவார்கள், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. அங்கே இருக்கக்கூடிய பழமையான மரங்கள் வந்து வெற்றப்படும், அதுலேயும் மாற்றுக்கருத்து இல்லை. கடற்பரப்பு டேமேஜ் ஆகும், இதனால் எக்கோசிஸ்டம் பெரிய அளவில் பாதிக்கப்படும். அதை பற்றியும் இந்திய அரசுக்கு அக்கறை இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகளும் கேட்டு பழங்குடியினரை துரத்தி அடித்துவிட்டு மிகப்பெரிய அளவிலான ப்ராஜெக்ட் பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களையும் காப்பாற்றணும் நினைக்கக்கூடிய இந்திய அரசின் நல்ல திட்டங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நிறைவு செய்யலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.